அழகான அலங்காரத்தோட முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோவிலில் சிலையுடைய வடிவமைப்பே மிகவும் சிறப்பானதாகவும் அரிதாகவும் இருக்குது. அது என்னன்னா, நம்ம வலப்புறமோ இல்லை இடப்புறமோ நின்று பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் வள்ளியோ அல்லது தெய்வானை யாராவது ஒருவருடன் சேர்ந்திருப்பது போல தான் நமக்கு காட்சி அளிப்பாங்க. நமக்கு அந்த கோவிலில் முருகர் வள்ளி தெய்வானை 3 பேருமே இருக்காங்க. வள்ளி தெய்வானை சமேதரோடு தான் முருகர் இருக்கார். ஆனால் நம்ம தரிசிக்கும்போது 2 பக்கத்தில் நின்று தரிசிப்போம் இல்லையா, அந்த கம்பிக்கு வலப்புறமோ இல்லை இடப்புறமோ நின்று தரிசிக்கும் பொழுது யாராவது ஒரு அம்மனுடன் சேர்ந்து மட்டுமே முருகப்பெருமான் நம் கண்களுக்கு தெரிவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமானுக்கு நேரே நின்று தரிசிக்கும் பொழுது நம் கண்களுக்கு முருகப்பெருமான் மட்டுமே தெரிவார். இந்த மாதிரி ஒரு சிறப்பான வடிவமைப்பில் அபூர்வமாக இந்த கோவிலில் மட்டும்தான் அந்த மாதிரி தரிசிக்கிற மாதிரி நமக்கு வடிவமைச்சிருக்காங்க. பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் இந்த ஊரில் தான்